धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर ना धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर नन धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर ना धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर नन धीर नन माया 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 உன்னை காணவே மின்னலே பூக்கின்றதே நீ பேசினாலே கோடி இன்பம் மலர்கின்றதே காலம் எல்லாம் உன் கையில் காவல் எல்லாம் உன் கண்ணில் நியாயம் எல்லாம் உன் சொல்லில் வெற்றி என்றும் உன் வாழ்வில் ஒருபோதும் உந்தன் கண்கள் கண்ணீர் சிந்தாதே நீ தெய்வ பொன்மானே மாயா 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 தடுமாற்றம் கிடையாது தன்மானம் மீறாது தடையெல்லாம் யாரும் போட்டால் அஞ்சாது ஓ பணம் கண்டு மயங்காது குணமின்றி பழகாது அவமானம் தாண்டி வெல்ல அசராது ஏமாற்றம் நேரும் போது குழம்பாது புது மாற்றம் மீண்டும் காண நெஞ்சே சளைக்காது பொன் கீதை பாதை செல்லும் பொய் பேசும் புகழை தள்ளும் பிறக்காக கைகள் நீட்டி நியாயம் கேட்பாளே தன் மானம் காப்பாளே மாயா 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 வாங்க வாங்க. டே தங்கராசு நீ வாயே இந்த வீட்டை பார்த்தல்ல நம்ம ஊர் கொட்டாயில எம்ஜிஆர் படம் பாப்போம்ல அதுல வர வீடு மாதிரி இல்ல அம்மா கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா வாமா. பட்டி காட்ட முட்டாய் கடையை வெறிச்சு பார்த்த மாதிரி பாக்குறேன் வாமா. போ வாடா வாங்க. இவங்க தாண்டா முதலாளிம்மா. அம்மா வணக்கம்மா. ம் உட்காருங்க. அது மரியாதை இல்ல, நீங்க முதல்ல உட்காருங்கம்மா. அம்மா இவன் தான் என் மகன் தங்கராசு. வணக்கம் மேடம். எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. அதான் வீட்டை காலி பண்ணிட்டு ஊருக்கு புறப்படலான்னு இருந்தோம். ஐயா வந்து நீங்க கூப்பிட்டதா சொன்னாரு. அதான் போட்டதை போட்டபடி விட்டுட்டு ஓடி வந்துட்டோம். வீட்டை காலி பண்றீங்களா? உங்களை நிரந்தரமா இங்க தங்க வைக்கணும்னு இருக்க. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? வேற என்னமா பண்றது? எனக்கும் இந்த பட்டணத்துல குடுத்தனம் பண்ணணும் தான் ஆசை. ஆனா யோகம் இல்லையே. இருக்கு. உங்க பையன் மனசு வச்சா இப்பவும் அந்த யோகம் உங்களுக்கு இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? அது இருக்கட்டும், நீ ஏன் அருந்ததிய வேண்டான்னு சொன்ன? என் மகன் எங்கம்மா அவளை வேண்டான்னு ஒதுக்குனா? அந்த திமிர் பிடிச்ச கழுதாதான். நான் கேட்டது உங்க பையனை. நீங்க பேசாம இருக்கிறீங்களா? நீ சொல்லுப்பா. நாங்க எங்க மேடம் வேணான்னு சொன்னோம். அவதான் என்னையும் எங்க அம்மாவையும் மரியாதை இல்லாம பேசிட்டா. ஏன், என்ன காரணம்? நீங்க படம் தரேன்னு சொன்னீங்கல்ல, அதை நாங்க ஒத்துக்கிட்டோமா. அதை ஒரு பிரச்சனையாக்கி எங்களை ஓரம் கட்டுறா மேடம். அது மட்டும்தான் காரணமா?
ஆமாம் மேடம். வெறும் பார்வையிலேயே எதிரில் நிக்கிறவனோட மனசை படிக்கிற ஆள்னா என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா சொல்லு. ஓ நல்லதுக்காக தான் கேட்குறேன். எல்லாம் எங்கள் எம்டியோட பொண்ணு மாயா பண்ண வேலை தான் மேடம். யாரு அந்த மாயாவா? ஆமாம் மேடம். என்ன பண்ணா? என்னை பற்றி அருந்ததி கிட்ட தப்பாக போட்டு கொடுத்துட்டாங்க. இவ்வளோ அதை நம்பிட்டேன் மேடம். அப்படி என்ன போட்டு கொடுத்தா? அது வந்து மேடம், எங்கள் ஆஃபீஸில் அனிதான்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. என்கிட்ட வெள்ளந்தியாக தான் பழகுவாங்க. அதை மாயா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அருந்ததி கிட்ட 1க்கு 2 போட்டு கொடுத்துட்டாங்க. அதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். பாத்தீங்களா இந்த மூஞ்சி தப்பு பண்ற மூஞ்சா? பாலுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாம வளர்ந்தவாமா என் மகன். இவன் மேல அநியாயமா அந்த மாய பழி போட்டிருக்கா. இது அந்த கடவுளுக்கே அடுக்குமா? மா சந்த கடமை சத்தம் போடாதீங்கம்மா. முதல்ல மேடம் என்ன சொல்றாங்கன்னு அதை கேளுங்க. சொல்லுங்க மேடம். தங்கராசு, மேடம், உங்களுக்குன்னு ஒதுக்கின 1 கோடி ரூபாய் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. அந்த பணம் உங்களுக்கு தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நீ அருந்ததி கழுத்துல தாலி கட்டணும். என்ன பாக்குற? இல்லை மேடம், அருந்ததி தான் என்னை ஒதுக்கிட்டாளு. அப்புறம் எப்படி நான் எப்படின்னா அதையும் நானே சொல்லணுமா? அதை நீதான்ப்பா யோசிக்கணும். அவன் 1000 ரூபாய்க்கு நாயா பேயா உழைக்கிறான். நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தரேங்கிற. அதுக்கு நீ எந்த அளவுக்கு மெனக்கடணும்? இங்க பாரு, இந்த உலகத்துல உழைக்காம எதையுமே சம்பாதிக்க முடியாதுப்பா. அருந்ததி எப்படி மடக்கலான்னு உட்கார்ந்து யோசி. அவ மனச உன் பக்கம் திருப்பு. அவ கழுத்துல தாலிய கட்டு. அடுத்த நிமிஷம் உன் கையில 1 கோடி ரூபாய் இருக்கும். போதுமா? என்னடா என்ன பாக்குற? மேடம் கிட்ட சரின்னு சொல்லு. அருந்ததி கையில காலையாவது விழுந்து தாலி கட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரி மேடம். ஆனால் பக்கத்துலேயே அந்த மாயா இருக்காங்களே, அவங்கள தாண்டி எப்படி நான் அருந்ததி மனசை மாற்றுவேன்? அதான் ஒரே யோசனையாக இருக்கு. அதுதான்ப்பா உன்னோட திறமை. கோடீஸ்வரன் ஆகணும்னா என்ன சும்மாவா? இன்னும் சொல்ல போனா நான் தர்ற பணம் கரும்பு திங்கிறதுக்கு கூலி மாதிரி. இந்த அதிர்ஷ்டம் வேற யாருக்குமே வராது. மிஸ் பண்ணிடாத. சரிங்க மேடம். நான் எப்படியாவது அருந்ததியோட மனசை மாற்ற பார்க்குறேன். டேய் என்னடா பாக்குறேன்னு இழுத்து சொல்ற? மேடம் இப்ப நான் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க. என் மகன் அருந்ததி கழுத்துல தாலி கட்டுறான். இது என் குலசாமி மேல சத்தியம். போதும். கையோட இன்னொரு கண்டிஷனையும் சொல்லிடு. மேடம் இப்ப நான் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க. என் மகன் அருந்ததி கழுத்துல தாலி கட்டுறான். இது என் குலசாமி மேல சத்தியம். போதும். கையோட இன்னொரு கண்டிஷனையும் சொல்லிடுறேன். இன்னும் 1 வாரத்துல அவ கழுத்துல தாலி ஏறணும். லேட் ஆக கூடாது. ஒரு வாரமா? சரிங்க மேடம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே நாங்க செஞ்சிடறோம். நீங்க கவலையை விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமேல் அந்த அனிதாவை நீ ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. புரியுதா? சரி சார். அருந்ததியை சம்மதிக்க வச்சுட்டு எனக்கு தகவல் அனுப்புங்க. பெட்டி உங்களை தேடி வரும். ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். ம். வரங்க வரேன் வாங்க. மேடம். வரேன் சார். கிரி, மேடம், மாயா பொய் சொல்ல மாட்டா. அந்த அனிதாக்கும் இவனுக்கும் ஏதோ நெருக்கமான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஆமா மேடம், நாம தான் தெளிவா சொல்லிட்டோம்ல. இனிமேல் தங்கராசு அந்த பொண்ணு பக்கம் திரும்ப மாட்டான். நாமளா எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. அவளையும் நாம சரி கட்டணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே மேடம். பரமோ,
கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? இருக்கிற பிரச்சனை பார்த்தது இவர் வேற. அப்புறமா வர சொல்லட்டுமா மேடம்? இத்தனை நாளும் வெட்டியா பணத்தை வாங்கிட்டு போனால, அதுக்கெல்லாம் சேர்த்து இவனுக்கு ஒரு வேலையை கொடுப்போம். என்ன பரமு, 2 பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி தானே? ஆமா, உன்னை பத்தி தான். என்ன பணம் வேணுமா? வேற எதுக்கு பரமு நான் வருவேன்? பணம் தான். தரேன். அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? நானா? அதுவும் உனக்கா? ஆமா. ஓகேவா? ஓகே. கிரி, எஸ் மேடம். போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. இதோ மேடம். இந்தாங்க மேடம். பாத்துமா, இன்னும் கட்டு கூட பிரிக்கல, அதுக்குள்ள எதுக்கு இந்த விஷயம் பரீட்சை? பரவாயில்லம்மா, அப்பப்ப நடந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு பிசியோதெரபிஸ்ட் சொன்னாங்கல்ல. பாத்துமா, எனக்கு தான் மனசு கிடந்து அடிச்சுக்குது. பயப்படாதீங்கம்மா, இவங்க வேகமா கியூர் ஆயிட்டு வராங்க. சீக்கிரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் ஒரு சின்ன சந்தேகம். என்ன? என் பொண்ணு குணமாயிட்டா யாரோட உதவியும் இல்லாம, இதோ இந்த மாதிரிலாம் இல்லாம அவளே நடந்துருவாள்ல? அடிப்பட்ட காயம் குணமாயிட்டே வருது, மத்ததெல்லாம் டாக்டர் தான் சொல்லணும். கடவுளே, என் பொண்ணு கைவிட்டுறதப்பா. இருந்தாலும் உனக்கு இவ்ளோ பேராசை இருக்க கூடாது. ஆக்சிடென்ட் ஆனப்போ சீக்கிரமா குணமாயிடணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் எந்திரிச்சு உட்காந்த போதன் வேண்டிக்கிட்டேன். இப்போ சுயமா நடக்கணும்னு வேண்ட. பாத்துமா, கடவுள் டென்ஷன் ஆயிட போறாரு. என் வேதனை உனக்கு கிண்டலா போயிடுச்சுல? கல்யாண வயசுல உனக்கு பொண்ணு இருந்து அவளும் இந்த நிலைமையில இருந்தா அப்ப தெரியும் உனக்கு என்னோட வேதனை. மாயா அருந்ததிக்கிட்ட இந்த விஷயத்தை இப்பவே சொல்லிடணுமா? வேற வழி இல்ல அரவிந்த், நம்ம சொல்லிதான் ஆகணும். அருந்ததி, மாயா, ஏ அருந்ததி, நடக்க ஆரம்பிச்சிட்ட? ஆமா மாயா. ஆமா மாயா, எங்க பெட்லயே முடங்கி போயிடுவானோன்னு ரொம்ப பயமா போயிடுச்சு. டாக்டர் அட்வைஸ் பண்ண மாதிரி பார்த்து உட்காரு. அப்பப்ப கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றேன். நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். கட்டில விட்டு இறங்கினாதான் நம்மளால நடக்க முடியுன்ற கான்ஃபிடென்ட் வரும். கீப் இட் அப். நீங்க எல்லாம் கூட இருக்கிற தைரியத்துல தான்ப்பா நாங்க நிம்மதியா இருக்கோம். இதுக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே ஏதாவது பண்ணணும்னு இருந்தா அருந்ததிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க. அதுதான் எல்லாருக்கும் சந்தோஷம். எங்க தம்பி நடக்க ஆரம்பிச்சிட்டா, ஆனா நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சே. வேலை கிடைச்ச கையோட ஒரு கல்யாணத்தை முடிச்சு கரை சேர்த்துடலாம்னு நினைச்சேன். எல்லாம் கனவா போச்சு. ஏமா, தங்கராசு போயிட்டா அருந்ததியோட வாழ்க்கை அவ்வளவுதானா? ஏமா நடந்ததே நினைச்சு ஃபீல் பண்றீங்க? இந்த ஆக்சிடென்ட் நடந்ததும் ஒரு நல்லதுக்கு தான். யாரு எப்ப எப்படி மாறுவாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பழசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நடக்க வேண்டிய விஷயத்த பார்ப்போம். அருந்ததியை விட பரமேஸ்வரியோட பணத்தை பெருசா நினைச்சாங்களே, அப்பவே உங்களோட குணம் என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டாம்? என்ன கேட்டா அருந்ததியோட மனசுக்கு தங்கராசு எந்த விதத்திலயும் தகுதியான ஆளே கிடையாது. விடு மாயா, கல்யாண பேச்சு எடுத்தாலே கசப்பா இருக்கு. வேற ஏதாவது பேசு மாயா.
இதுதான் இருந்தது தப்பு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ சலிச்சுக்கிற? எக்ஸாம்பிளுக்கு நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், என்னையே எடுத்துக்கோ. 2 தடவை நிச்சயம் வரைக்கும் போய் நின்னு இருக்கு. நான் என்ன உடஞ்சா போயிட்டேன்? தைரியமா நிக்கல? அந்த மாதிரி நீயும் போல்டா இருக்கணும் அருந்ததி. அம்மா, உங்க பொண்ணுக்கு நீங்க நினைச்சதை விட அருமையான வாழ்க்கை கிடைக்க போகுது. அதை சொல்லதான் வந்தோம். மாயா, வந்த விஷயத்த சொல்லுங்களேன். அருந்ததி, உன்னோட மெச்சூரிட்டி எனக்கு தெரியும். அதனால சுத்தி வளைச்சு பேசல, நேரா விஷயத்துக்கு வர. ரமேஷ பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன மாயா, எதுக்கு இந்த கேள்வி? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவரை பத்தி நினைக்கிறதுக்கு ஸ்பெஷலா என்ன இருக்கு? ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டாரு, நல்ல மனுஷன், அவ்வளவுதான். நீ அவரை மன்னிச்சிட்டியா? தேடி வந்து சாரி கேட்கும்போது வேற என்ன பண்ண முடியும்? மன்னிச்சிட்டேன். அருந்ததி, நீங்க மன்னிச்சாலும் ரமேஷ்க்கு மனசு ஆறல. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்டர் ஆகுன்னு சொன்னான். அதுல நிறைய பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நாங்க தான் தடுத்து நிறுத்திட்டோம். ஆக்சிடென்டால உன் கல்யாணம் நின்னு போன வரைக்கும் ரமேஷ்க்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பரிகாரமா அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கான். அது எங்களுக்கு நியாயமா பட்டுச்சு. சொல்லவா? சொல்லு. ரமேஷ் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். உன்னோட பதில சொல்லு. இதுல ஷாக் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தது. ரமேஷ் யாரும் கம்பல் பண்ணல. இது அவனவே எடுத்த முடிவு, அதுவும் மனசார எடுத்த முடிவு. ஆமா அருந்ததி, உன் மேல பரிதாபப்பட்டலாம் ரமேஷ் இதை சொல்லல. உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையான அன்போட சொன்னான். இப்போ உன்னோட பதில் தான் எங்களுக்கு வேணும். என்ன மாயா பேசுற? ரமேஷ்க்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் நிச்சயம் நடந்திருக்கு. அது நீ தான் என்கிட்ட சொன்ன. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் இந்த முடிவுக்கு வந்தாரு? பூர்ணாவும் ரமேஷோட முடிவுக்கு சம்மதிச்சிட்டா. இன்னும் சொல்ல போனா ரமேஷை விட அந்த பொண்ணு உன் மேல ரொம்ப கரிசனமா இருக்கா தெரியுமா? ரமேஷால உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவ எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா? இந்த கல்யாணத்துக்கு ஒரே ஒரு எதிரினா அது அந்த பரமேஸ்வரி மேடம் தான். அவங்கள நாங்க சமாளிச்சுக்கிறோம், நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. என்ன தம்பி தராதரம் இல்லாம முடிச்சு போடுறீங்க? அவங்க எவ்வளவு பெரிய இடம், அவங்க முன்னாடி நிக்கிறது கூட எங்களுக்கு தகுதி கிடையாது. இந்த பேச்சை இத்தோடு விட்டுருங்க தம்பி, உங்களுக்கு புண்ணியமா போட்டோம். அம்மா, அந்த அம்மா கிட்ட பணம் காசு இருந்தா அருந்ததி கிட்ட படிப்பும் பக்குவமும் இருக்குமா? கல்யாணம் பண்ண இதை தாண்டி வேற என்ன வேணும்? பேச்சுக்கு நல்லதா இருக்கு, ஆனா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விளையாட்டு புள்ள வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்வாங்க. அந்த புள்ள ஏதோ ஆர்வ கோளாறுல பேசுது, கொஞ்சம் புத்தி சொல்லி அனுப்பி வைங்க. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அம்மா, அருந்ததி என்னோட ஃப்ரெண்டு. இவ மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அக்கறை எனக்கும் இருக்குமா? தயவு செஞ்சு அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த கல்யாணம் நடந்தா என்னென்ன பிரச்சனை வரும், அதை எப்படிலாம் சமாளிக்கணும்னு நல்லா யோசிச்சுதான் நாங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கோம்மா. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ரமேஷும் அருந்ததியும் நல்லபடியா வாழறதுக்கு நாங்க பொறுப்பு. போதுமா? மாயா, முன்ன பின்ன யோசிக்காம நீ எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன சொல்லு. என்கிட்டயே அந்த பரமேஸ்வரி 1 கோடி ரூபாய்க்கு என்ன விலை பேசினாங்க. நாளைக்கு 1 கோடி ரூபாயை எடுத்து வச்சு என் உயிருக்கு விலை பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அருந்ததி, ரமேஷும் நாங்களும் உனக்கு பக்கபலமா இருக்கும்போது உனக்கு எதுக்கு இந்த பயம்? அதுவும் இல்லாம இந்த விஷயம் தெரிஞ்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ற முத ஆளு எங்க அப்பாவா தான் இருப்பாரு. அவரை மீறி உன்னை யாரும் தொட முடியாது. ப்ராமிஸ். மனசு ஒத்து போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சட்டமே இருக்கு. அதனால நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்ல இருந்தது. ஏய், எதை பத்தியும் யோசிக்காம சரின்னு சொல்லு, மத்தது நாங்க பாத்துக்கிறோம். மாயா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னால எதையுமே யோசிக்க முடியல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஓகே மாயா, ஒன்றும் அவசரம் இல்லை. அருந்ததிக்கு நம்ம டைம் கொடுப்போம். பொறுமையாக யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
சரி, உனக்கு ஒன் டே டைம் தரோம். நீ தானமா யோசிச்ச நல்ல முடிவா சொல்ல, சரியா? அம்மா, திரும்பவும் சொல்றேன், உங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நாங்க நாளைக்கு வரோம். வரோம் அருந்ததி. வரோம் அருந்ததி, வரமா.